சில நாட்களுக்கு முன்ன நான் சொன்னேன், இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இன்னும் சொன்னா தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்று பார்க்கிற தேர்தல் என்று சொன்னேன். உங்க ரெண்டு பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவில்லாத மாதிரி நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? அல்வா பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உடனே நம்ம எதிரிகள் என்ன சொன்னாங்க, இது சட்டமன்றத்திற்கு நடக்கிற தேர்தல் தானே, பின்ன இல்லையா ஐயா, இதை ஏன் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு திமுக சொல்லுது, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல்னு ஏன் ஸ்டாலின் சொல்றாரு அப்படின்னு கேட்கிறாங்க. பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பிடிச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. திமுக என்கிற மாபெரும் இயக்கம் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்கள் கிட்ட வரக்கூடிய கட்சி அல்ல. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். மக்களின் உரிமைகளுக்காக எப்போதும் களத்திலே நிற்கக்கூடிய கட்சி எங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரியுமாவில? சரி, எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அரிக்குது, எங்க இருக்கீங்க? தமிழ்நாட்டோட தமிழ் மொழியோட தமிழ் பண்பாட்டோட உண்மையான எதிரி யார் என்று எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க உலகத்துல எங்க தப்பு நடந்தாலும் அமெரிக்கா இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல எந்த தப்பு நடந்தாலும் திமுக காரனா தானே இருக்கான். அந்த எதிரியை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் கொண்ட ஒரே இயக்கம் திமுக என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? வரவேற்புரை வழங்கிட வருகை தர இருப்பவர் திருச்சி மண்ணை திராவிட இயக்கத்தின் மாநாட்டு மையமாக மாற்றி நிறுத்தியவர், மலைக்கோட்டையின் உறுதியை போல் கழக பணியில் உறுதியாக நின்று கழகத்தின் முதன்மை நிர்வாகியாய் உடன்பிறப்புகளை வழி நடத்துபவர், நேரு என்றால் மாநாடு, மாநாடு என்றால் நேரு என்ற கழக தலைவர் அவர்களின் வார்த்தைகளை போல் இம்மாநாட்டை திருச்சியை மட்டுமல்ல இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கும். இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இந்தியா வரலாற்றிலே ஒரே ஒரு நேரு இருந்தார், ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார். இது ஏதோ காமெடி பேசுறா, ரொம்ப வீக்கா இருக்கான். நம்முடைய இயக்க வரலாற்றிலே, திராவிடர் கழக மாடல் அரசினுடைய வரலாற்றிலே திருச்சியிலே ஒரு நேரு இருக்கிறார். இவரா? ஆமாங்க. நேர்பட பேசுவார், நேர்பட உழைப்பார், நேர்பட நடப்பார். அவருக்கு இணை அவர்தான். எதுக்காக அப்படி சொன்னே? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். வெரி குட், வெரி குட். தலைவர் அவர்களே, ஆணையிடுங்கள், இந்த டெல்டா பகுதி என்பது உங்களுடைய பகுதி. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிச்சிராங்க. எப்படி கலந்த தேர்தலில் முழு வெற்றியையும் பெற்று இந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த மக்கள் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு உங்களை மீண்டும் முதல்வராக தமிழ்நாட்டிலே கொண்டு வருவதற்கு நாங்கள் அயராது உழைப்போம் என்று சொல்லி கோதண்டம் ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. நீ என்னடா இங்க கட்டின்னு இருக்க தருதல? போ, போய் டீ சொல்லு போ. கட்டளையிடுங்கள், நாங்கள் பணியாற்றுவோம் என்று சொல்லி உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். வணக்கம், நன்றி. ஏன் இப்படி பாக்குறாரு? இந்த மாநாடு எதுக்குன்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்த ரன் அடிக்கிறது முக்கியம்தான். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது. அதே சமயம் ஃபைனல் ஓவர்களை அடிச்சு ஆடி லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட்டா புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட்டா சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கிறது என்பது கிராண்ட் பினிஷிங்காக இருக்கும். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. அப்படிப்பட்ட வெற்றியை
2026 நாம் பெறுவதற்காகத்தான் இந்த மாநாடு. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. என்னடா சொல்றான்? ஆசை வேணா இருக்கலாம், அதுக்கு முக லட்சணம். ஆமா, வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா, ஜால்ரா. நம்ம நேரு கிட்ட மாநாடுன்னு சொல்லிட்டாலே போதும், அவருக்குள்ள ஒரு புதிய எனர்ஜி வந்துடும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நாம நினைக்கிறதை விட எப்போ பிரம்மாண்டமாக பண்ணுவதுதான் நேருவுடைய ஸ்டைல். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அதனால்தான் நான் எப்பவும் சொல்றது, மாநாடு நான் நேரு, நேரு நான் மாநாடு. ஏத்துங்கடா, ஏத்துங்க. ஏற்கனவே ஒரு மாசம் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க ஏத்துற இடத்துல இன்னொரு 5 வருஷம் இருந்து வரட்டும். இப்ப கூட பாருங்க, 200 ஏக்கர் இடத்தை தேர்ந்தெடுத்து 200 இடங்கள்ல வெல்லணும்னு குறிப்பால தொண்டர்களுக்கு சொல்லிட்டாரு. அவன் கிடக்குறான். நமக்கான கிரவுண்ட ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. சூப்பர். இனிமே நாம தொடர்ந்து நாம அடிச்சு ஆடணும். ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இன்றைக்கு நாம் முழங்கும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஏன் இதுவரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. இது ஏதோ தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக முழக்கம் அல்ல. வேற எப்படி? சொல். நம்ம எல்லாம் உருவாக்கின திராவிட முன்னேற்ற கழகம் தொடரட்டும் என்பதுதான் இதனுடைய உண்மையான பொருள். இந்தியாவிலேயே முதல் மாநில கட்சியா நம்முடைய கழகத்தை ஆட்சியில் அமர்த்தினார் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். ஏய், ஆந்த வாயில் ஆய் போயிட்டு மூடாத. அவரது வழியில 5 முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார் நம்முடைய உயர்நீக தலைவர் கலைஞர் அவர்கள். 10 ஆண்டுகள் கழித்து உங்களின் ஒருவரான என்னுடைய தலைமையில 6வது முறையாக ஆட்சிக்கு வந்தோம். பில்டப் பண்ண, அதுக்காக அவன் தலையில பில்டிங் இல்லாம கட்டுவேன். இப்போ 7வது முறை மட்டுமல்ல, இனி என்னாலும் கழகம் தான் தமிழ்நாட்டை ஆளணும் என்ற சூழ்நிலைக்குத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று கேட்டால், நான் முதலமைச்சராகவும் சில பேர் அமைச்சர்களாகவும் பல பேர் எம்எல்ஏ ஆகவும் சொல்லுகிறோமா? இல்லை. சரி, நோ. அதான் முதல்ல சரி, இல்ல அப்புறம் போக விட்டு சரிங்களா? இல்லண்ணே. நம்ம தமிழகத்தை காக்க தகுதியும் திறமையும் உழைப்பும் கொண்ட ஒரே படை நம்முடைய கருப்பு சிவப்பு படைதான். உன்னை காப்பாத்திக்கிறதுக்கே நீ எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிற. இதுல எங்க வீட்டு நாயை நீ காப்பாத்துறியா? எல்லாம் நேரம்டா.